என் நெஞ்சில் குடியிருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃபைனலி நியூ இயர் கைஸ் அகெயின் வந்து நம்ம ஜனவரி மந்த்துக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வந்து 2025 வந்து இப்போ தான் கால் எடுத்து வச்சு இப்படின்னு போயிடுச்சு. ஸோ 2026 அப்படி போகக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக போகணும் நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த நியூ இயர் வந்து நல்லா அமையணும். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. மாற்றி மாற்றி வேண்டிப்போம், அப்போயாவது நமக்கு நல்லது நடக்கலான்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாவில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் அவரை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. சூரஜ் அவர் வேற ஏதோ கேட்குறாரு, பட் சேம் அதே சூராஜ் அப்படின்னு தான் சொல்றாரு. சூரஜ் சீரியஸாக அவருக்கு காது கேட்குதான்னு கூட எனக்கு தெரியல. இந்த தரித்திரம் பிடிச்சவனுங்க பண்ண வேலையில் எனக்கு நிஜமாகவே ஒன்று சொல்லணும்னா, இப்போ நார்த் சைட் மேலே இருக்கிற எனக்கு ஒப்பீனியன் வேறு மாதிரி இருந்தது பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். பட் அவங்களையும் ஒரு சில பேர் நல்லவங்க இருப்பாங்க அப்படின்றத வந்து நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து இப்போ நம்ம இதில் எப்படி திருடாங்க, கொள்ளடிக்கிறவங்க, கற்பழிக்கிறவங்க, வழிப்பறி பண்ணுறவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அவங்களையும் அப்படி இருப்பாங்க போல். ஸோ நம்ம மைண்டு தான் ப்ராடாக வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிஃபை கிடச்சிது. ஸோ இந்த பையன் வந்து நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பழைக்கிறதுக்காகவோ இல்லை மருத்துவ செலவுக்கோ இல்லை வாட் எவர் ரீசன்ஸ் என்னவா வேணாலும் இருக்கட்டும், எதுக்காக வந்திருந்தாலும் அவன் இப்படி போட்டு பண்ணது தப்பு. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த தேவையில்லாத அவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த தேவையில்லாத ஜென்மங்கள் ஜீவராசிகள்லாம் வந்து இருக்கிற இடத்துல நம்மளும் இருக்கோம், ஒரு நல்ல ஹியூமன்ஸ் இருக்கோம் அப்படின்னு எனக்கு நினைக்கும் போது, அதை உணரும் போதே என்னால் சீரியஸாக என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பேசாமல் ஒரு நாடு விட்டு நாடு ஓடிடலாமா அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வெட்டுறானுங்க, அப்படியே வெட்டுறானுங்க. அந்த வீடியோ பார்க்கக்கூட முடியல நம்மளால். என்னடா நம்ம இப்படி ஒரு தமிழ்நாட்டிலேயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு சீரியஸாக. தென் என்னது கிட்னி பிடுங்கிறது, ஜல்லிக்கலை பிடுங்கிறது, இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறவங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு பிடிச்சி கரெக்டான பனிஷ்மெண்ட்ஸை கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு எதுக்காக அரசியல் வரும் கேட்டா, 33 வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி 33 வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன். நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னா 10 தியேட்டர் கட்டி ஃப்ரீயா படம் பார்க்க விடுங்க உங்க ஆட்களை. பகாமாஸ் ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. அதே தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணன் சீமான். சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேல வந்து எப்பவும் வந்து அவரை பத்தி பேசணும். அவர் வந்து முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பாக்குறதுக்கு மட்டுமே அவருக்கு வந்து டைம் இருக்கே தவிர, தமிழ்நாடு வந்து சுகாதாரத்துறை சிறந்து விளக்குது. நர்ஸ் வந்து போராடிட்டு இருக்காங்க பஸ்ல வந்து மதியானம் நைட் 2 மணி வரைக்கும். எங்க போனாரு? ஃபர்ஸ்ட் நாள் ஒண்ணு சொல்றாரு, எங்களுடைய கோரிக்கை வந்து அவங்களுடைய கோரிக்கைக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். 4வது நாள் எப்படி சைன் போட்டார் 1000 பேத்துக்கு? எங்க போச்சு அவருடைய அறிக்கை? டிஎம்கே வந்து வாயால வடை சொல்றதுக்கு நல்லா கத்துக்கிச்சு, பேசுறது தான் லாய்க்கே தவிர்த்து செயல்ல ஒன்றும் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. 10 ரூபாய் பாட்டில் தான் பிரயோஜனம் தவிர்த்து 10 பைசாக்கு ஒன்றும் நமக்கு நல்லது நடப்போறது இல்லை. ஒரு வியாபாரியவே கட்சிக்குள்ள வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாத நீங்க எப்படிங்க போதையில்லா தமிழகத்தை உருவாக்க முடியும்? இளைஞர்களை எப்படிங்க போதையிலிருந்து நீங்க காப்பாற்ற முடியும்? ரமேஷ், 10வது பாட்டில நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு யாரு பாடுனா? அண்ணே, அதையே நீங்க நடுநிலையாட இன்னொரு கேள்வி கேட்கணும். அந்த ஒரு கண்ணாடியில மூடிய திறந்தே ஒருத்தர் போதையானார், அதை பத்தியும் பேசுவோமா? அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு இல்ல. கேள்வி யாரு கேட்டா? நடுவரா உன்னை உட்கார வச்சு இந்த கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க தானே கேட்டீங்க, அப்ப உங்களுக்கு தானே ஆன்சர் பண்ண முடியும். நான் கேட்டோம். அப்போ எனக்கு சீரியஸா புரியல. இப்போ ஒரு இதுல இருந்துட்டு அவங்க வந்தாங்கன்னா அதை வச்சு அடிச்சு பேசுறீங்க. இப்போ வந்து எப்படி சொல்றது, சீமான், அப்புறமேட்டு தென் வந்து யார், கலைஞர், இவங்க எல்லாமே வந்து படத்துல இருந்து கதையாசிரியராக இருந்து டைரக்டராக இருந்து தானே வந்திருக்காங்க. நான் கேட்குறேன், அந்த மாதிரி ஒரு ஆக்டராக இருந்து வர்றவரை வந்து அவர் அது பாலிடிக்ஸ், அது வேற, இது ஆக்டிங், இது வேற. ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா வச்சு குடும்பம் நடத்தாதீங்க. வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் சினிமாவில் இருக்கக்கூடிய பாடல்களையும் பேசணும்னா தனியா ஒரு விவாதம் வைங்க, பேசுவோம். ஐயா உதயநிதியை பத்தி பேசுவோம், எங்க தலைவரை பத்தி பேசுவோம். அரசியல் கலன் வந்துட்டா அரசியலை பத்தி பேசுங்க. அரசியல் வேற, சினிமா வேறன்னு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் தெரியும். ஏன்னா பேசுறதுக்கு டாபிக் இல்ல. நான் ரமேஷ் அண்ணா, நிச்சயம் மீண்டும் எடப்பாடி ஆட்சி மறந்தே தீரும்.
என்னையா பண்றீங்க? நிச்சயம் மீண்டும் எடப்பாடி ஆட்சி வளர்ந்தே தீரும். போன வர என்னது ஸ்டாலின் ஆட்சி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனாத்துறாங்க. இந்த வாரம் என்னடான்னா இது ஆட்சியே வேற ஆட்சி, எடப்பாடி ஆட்சின்றாங்க. என்னத்த சொல்றது ஒன்றும் தெரியல. இப்ப தெரியுதா ஏன் போதையை ஒழிக்கணும்னு சொல்றோம்? இப்ப தெரியுதா? 2026 என்ன நடக்க போது சாமிக்கு தான் நெல்லையப்பருக்கு தான் தெரியும். ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிடுவோம், 2026ல நாம் தமிழர் அதிக வாக்குகளை வாங்குறதா, தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகள் அந்த பயம். இப்ப ஏன் மலேசியாவுக்கு போனாங்கன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். குட் பேட் அக்லில வந்து மொத்த மலேசியாவுமே அஜித் கோட்டடான்னு சொல்லிருப்பாங்க. அந்த டயலாக பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு போட்டி போட, ஏய் மலேசியா அஜித் கோட்டை கிடையாது, மலேசியா ஏன் கோட்டடா. ஏன்னா எங்க ஆளு எப்பவுமே அப்படிதான். ஏய் எப்படா உங்களுக்குள்ள சண்டை வரும், துண்டை போடலாம் காத்திருக்கானுங்க புண்டமான. செமையா இருக்கு, இது எடிட் பண்ணுங்க சூப்பர் பாய். மலேசியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள டிஃபரன்ஸு எப்படி வந்து நல்ல விதமா வந்து அமுச்சு வச்சிருக்காங்க. இங்க நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம் பாருங்க. அந்த வீடியோ கிளிப் நானே பார்த்தேன். ஸோ வந்து ஒருத்தர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தர் வந்து இப்படி தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்கு. பட் அவர் நிஜமாவே தள்ளி விட்டாரான்றது என்னோட அசம்ஷன் தான். பட் அது நிஜமா தள்ளி விட்டாரான்றது தெரியாது. ஸோ வந்து என்னதான் நீங்கள் ரசிகராக இருங்க, இல்லை வேண்டாம் நான் சொல்லலை. பட் ஒருத்தவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிடாம அதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் என்ன நம்ம ஒரு ரசிகர் சொல்லுங்க. சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், என் கேரியரை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன கேரியர்? சோத்து கேரியரா? என்ன கேரியரை விட்டுட்டு வந்திருக்கிற? 50 வயசு ஆனதுக்கு அப்புறம், கிழவன் ஆனதுக்கு அப்புறம், நம்ம நடிக்கிற படம் எல்லாம் ஓடாதுங்கிற பயம் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பிழைப்பு தேடி வந்திருக்கிற நீ இது ஒரு பெரிய சாதனையா? யாருமே செய்ய முடியாத சாதனையா? இந்த வீடியோ மட்டும் அவ பார்த்துருப்பா. வர கண்ணை திறந்து பாத்தியா இந்த வீடியோ? கரியர் முடிய போதுட்டு அரசியலுக்கு வந்தாரா? மாமக்கறி அம்மா நீ ஓட்டுன ரீல்லாம் போதும் கிளம்பு. மது போதையில வளர்ந்து இருப்பாரு பாரு தள்ளாடின்னு, அங்க போய் சொம்படிப்போம். மூக்க மகளிர் மாநாட்டுக்கு வந்த பெண்களை டிவி கேட்க சோதனை. என்னடா பண்றீங்க? அவ்வளோ பயமா நான் கேக்குறேன். சரி காட்டிட்டு போறாங்க. என்ன இல்ல ஒரு மகளிருக்கான சுதந்திரமே இல்லையே. கேட்டா மகளிர் மாநாடுன்றீங்க. இன்றைக்கு இவர்கள் பேசுகிறார்கள், 234 தொகுதியில் நிற்கப் போகிறார்கள். தோற்பதற்காகவே நிற்கிற ஒரு கட்சியை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நியூ இயர் வைப்பே வருது. தமிழ்ல டிவிகே கொடிலாம் பார்க்கும்போது அப்படியே கல்ல எடுத்து ஒட்டிக்கிற போல இருக்கு. வருஷமா கிளை செயலாளரா இருக்கீங்க? நான் இப்ப கிளை செயலாளர் வந்து ஒரு 20 வருஷமா இருக்கிறேன். ஓகே, 20 வருஷமா? 20 வருஷம். சரி, ஓகே. திமுகவோட 3 கொள்கை. 3 கொள்கை. திமுகவோட 3 கொள்கைன்னா என்ன சொல்றது? எதையாவது சொல்லுங்க. சமத்துவம், சமூக நீதி, சமுத்திரம், சமநீதி, நம்ம உதயநிதி, உதயநிதி, இன்பநிதி. சீரியஸா எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. தெரியல, இவங்க இன்னசென்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து அந்த அளவுக்கு எப்படி யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நமக்கா ஒரு சுய புத்தி இருக்கணும்ல. அது கூட இல்லாம இவங்க வந்து இப்படி ஆடிட்டு இருக்கிறத நினைச்சா பாவமா தான் இருக்கு பார்க்க. கூட கைது செய்ய துடிக்கிற இளைஞர்கள் அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள். ஆமா, காற்றையே கைது செய்கிறவர்கள். வானத்தை கிழித்து பந்தல் போட விஜய் உத்தரவிட்டால் அதை உடனே நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள வாலிபர் சக்தி அவர் கையில் இருக்கிறது. இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் தலைவிதியையும் ஒரு வெற்றியையும் தீர்மானிக்கிறார்கள். 67 அண்ணாவுக்கு அப்படிப்பட்ட தம்பிமார்கள் வாய்த்தார்கள்.
இன்றைக்கு 2026 தளபதி விஜய்க்கு அப்படிப்பட்ட தம்பிகள் கிடைத்திருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை பார்த்த செத்தவன் கையில வெற்றில கொடுத்த மாதிரி உட்கார்ந்து. ஐயோ, இந்த கேள்வி கேட்கணுமாயா நீங்க? 1967 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி, 1977 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி 2026 ஆட்சி மாற்றம் நிகழ போகுது. 1990கள் 2026 அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, வராம போறாங்க. நாம் தமிழர் எப்ப ஆட்சிக்கு வர போக சொல்லு. வரும் வரும் எந்த விதமான தடவுறாரு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஒரு மாதிரி சேஃப்டினஸ் அவர் வந்து இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு அந்த இடத்துல. இதுக்குதான் சொல்றது, ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம தொடாதீங்க. ஒரு பையனை தொடும் போதே வந்து பெர்மிஷன் இல்லாம தொடாதீங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியை கொடுங்க. போயிட்டு பல்லி செவுத்துல ஓட்டுற மாதிரி ஒட்டாதீங்க. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான் இதை பத்தி சொல்ல முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி எல்லாரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு மாதிரி எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து ஹாப்பியாக போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எனக்காக வேண்டிக்கங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு போங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என மாற்ற துடித்தது இந்து விரோத திமுக அரசு. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் நடத்தப்பட்ட சோதனை தொடர்பாக 1000 கோடி ரூபாய் கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக. திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் குறித்து அஜித் குமார் என்ற இளைஞர் காவல்துறையினர் அவரை கொலை செய்திருக்கிறார்கள். என் புள்ளைய வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். பலாத்காரம் செஞ்சு பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நடத்திய 13 நாள் போராட்டம். திமுக அரசின் அலட்சியத்தால் கரூரில் நடந்த அரசியல் கூட்டத்தில் 40 அப்பாவி மக்களின் உயிர் பறிபோனது. 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு